ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அழகான மினி டைரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மினி டைரி பண்ண எனக்கு வந்து 2 A4 ஷீட் தேவைப்பட்டுச்சு. நான் ஹைட்டு வந்து 8 சென்டிமீட்டரும் அந்த சைடில் வந்து 5 சென்டிமீட்டரும் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம 2ஆக ஃபோல்ட் பண்ணுவோம். அப்போ வந்து நமக்கு ஒரு புக் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து இந்த A4 ஷீட்டை வந்து நான் 2ஆக வந்து கிழிச்சிக்கிறேன். இதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா 15 இருக்கும். அப்போ 5 வந்து 3 டைம்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இருக்க ஷீட் வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து 8 சென்டிமீட்டர் வந்து நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிழிக்கணும். கிழிக்கும் போது பார்த்தீங்கன்னா 6 வந்து கரெக்டாக வரும். நம்ம வந்து கீழே இருக்கும். அதை வந்து எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து தூக்கி போட்டுருங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணியிருக்க 6 வந்து கரெக்டாக வந்துடும். இந்த 1 நம்ம பெரிய லைன் போட்டிருக்கேன்னா இதை வந்து 7 நீங்கள் மாற்றிட்டு பேலன்ஸ் வந்து தூக்கி போட்டுருங்க. எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 A4 ஷீட்டையும் கட் பண்ணதில் எனக்கு இவ்வளோ வந்து கிடச்சிருக்கு. இதை வச்சு தான் நம்ம இப்போ டைரி பண்ண போகிறோம். இனி இது எல்லாத்தையும் நம்ம பைண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம தைக்க தேவையில்லை. நம்ம இதை என்ன பண்ணணும்னா வெயிட்டாக இருக்கிற ஒரு இது மேலே வச்சுட்டு ஃபெவிகால் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒட்டிக்கணும். இந்த மாதிரி குண்டா ஏதாவது டைரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சு இதில் வந்து இப்போ ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அது மாதிரி ஏதாவது வெயிட்டான திங்ஸ் வச்சுக்கணும். இல்லைன்னா கையை வச்சு அழுத்தி கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டு அப்படியே விட்டிங்கன்னா 15 நிமிஷம் வந்து அதுவே ஒட்டிக்கும். நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே கீழே பேஜஸ்லாம் ஒட்டிட்டு அதை மட்டும் பார்த்து பிரித்து எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான், ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இனி இதுக்கு வந்து மேலே இருக்க அந்த டைரியில் மேலே இருக்க கவர் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ராங்கான ஏதாவது கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பழைய ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதோட அட்டை வந்து எடுத்துக்கோங்க. அது நல்லாயிருக்கும். இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த டைரி ஷீட்ஸ் இருக்குல்ல அதை வச்சு அப்படியே நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது மாதிரி நம்ம 2 பண்ணணும், ஃப்ரண்ட் அண்ட் பேக். இதை வந்து நான் இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறேன். இது மாதிரி 2 கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். நீங்கள் வந்துட்டு நான் வந்து கிளாத்து தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து லெதர் அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போது இது ரெண்டையும் வைக்கும்போது இடையில வந்து நம்மளோட அந்த டைரிக்கு கரெக்டான ஸ்பேஸ் விட்டு தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க. இல்லைன்னா மூடும்போது கஷ்டமாயிரும். அப்படி வச்சதுக்கப்புறமா ஃபெவிபாண்ட் இல்லைன்னா க்ளூகன் போட்டு இதை வந்து ஒட்டிக்கோங்க. நம்ம கரெக்டாக அந்த கிளாத்தை எடுக்கணுன்ட்டு இல்லை. ஏன்னா எக்ஸஸ் கிளாத்லாம் நம்ம உள்ளே வச்சு தான் ஒட்ட போகிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இப்படி வந்து ஒட்டிட்டு அந்த மேலே இருக்கிறதையும் ஃபோல்ட் பண்ணி இந்த அட்டை மேலேயே ஒட்ட போகிறோம். இப்போ அந்த கிளாத்தை வந்து நம்ம ஒட்டினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஷீட்டையும் வந்து இடையில வச்சு ஒட்டிடணும். இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் ஃபஸ்ட் பேஜையும் லாஸ்ட் பேஜையும் அந்த கார்ட்போர்ட் மேலே ஒட்டிடுங்க. இல்லைனா நம்ம கிளாத் ஒட்டியிருக்கிறது வந்து நல்லாவே தெரியும். அப்போ பார்க்குறக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. இந்த மாதிரி பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம கிராஃப்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஒரு அழகான மினி டைரி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் கீ செயின் மாதிரி கூட பண்ணலாம். மேலே ஒரு ஹோல் மாதிரி போட்டு கீ செயின் கூட அதில் மாட்டி யாருக்காவது கிஃப்ட் பண்ணலாம். பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருக்கும்.
இதில் வந்து நீங்கள் இனி பட்டன் வச்சு டைரி வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறது, இல்லைன்னா முன்னாடி வந்து ஏதாவது பட்டன்ஸ் வைக்கிறது, இல்லை உங்களுக்கு உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். நான் எனக்கு எதுவுமே பண்ணலை, இப்படியே ப்ளைனாக தான் விட போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.